10th and 12th ஸ்டாண்டர்ட் பசங்க அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக்ஸ்ல ஒன்று என்னன்னா, பிளான்லாம் சூப்பராக போட்டுருவாங்க, ஆனால் சும்மா போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பெரிய மிஸ்டேக்கை ஈஸியாக எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் ஒரு மெத்தட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு பேப்பரோ நோட்டோ டைரியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேஜை 3 காலம்ஸாக பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காலம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ண டாஸ்க் பிளான் எழுதிக்கோங்க. மேக்ஸ்ல இந்த எக்ஸசைஸ், சயின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி உங்களோட பிளானை இங்க எழுதிக்கோங்க. செகண்ட் காலம்ல எக்ஸிகியூஷன், நீங்க முடிச்சிட்டீங்களா, இல்ல ஒண்ணுமே தொடவே இல்லை, இல்லைன்னா 3 கொஸ்டின்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத இந்த எக்ஸிகியூஷன் காலம்ல எழுதிடுங்க. தேர்ட் காலம்ல நீங்க ஏன் முடிக்கல, யோர் ஃபுல் எக்ஸ்கியூசஸ், அந்த ரீசனை நீங்க தேர்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. சரி, நான் இப்படி எழுதுறதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ நீங்க இதை டெய்லி எழுதிட்டு வரீங்க இல்லையா, அதுல இந்த ரீசன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஒரு வாட்டி எழுதின ரீசனை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க உங்களோட இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ற ஹேபிட்டை நீங்க கம்மி பண்ணிப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த மாதிரி எழுதுறதுனால இட் ஃபார்ம்ஸ் அ கில்ட். அந்த கில்ட்னாலே நீங்க இன்னொரு வாட்டி போஸ்ட்போன் பண்ண மாட்டீங்க. ஸோ திருப்பி எப்படினாலும் போஸ்ட்போன் தானே பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காம உங்களோட ஹேபிட்டை இது அப்படியே டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க பசங்களா. பாய்.